இப்பெல்லாம் அடிக்கடி மழை பெய்யுது. அந்த மழைக்கு நல்ல சுட சுட சூப்பரான டேஸ்ட்ல டீயோட சேர்த்து ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் நல்ல மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு அகலமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கப்ல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதே அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அடுத்ததா காரத்துக்காண்டி ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அடுத்து சாப்பிடும்போது அங்கங்க வெங்காயம் கடி போடும்போது சூப்பரா இருக்கும். அதனால ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு வெங்காயம், அப்புறம் டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காண்டி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டி தயிர், இது எல்லாத்தையும் போட்டு கையை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்க சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் கட்டியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது. நம்ம பக்கோடா எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஒரேடியா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம கையில அள்ளி அப்படியே எண்ணெயில போடணும். அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இதை நல்லா ஊற வச்சு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி காய வச்சு வச்சிருக்கேன். இந்த எண்ணெயில நம்ம பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். டைமே எடுக்காது. இந்த சைடு டீயும் அந்த சைடு இந்த ஸ்நாக்ஸும் செஞ்சிடலாம். அவ்வளவு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது. பாருங்க அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கும் போது சூப்பரா இது நல்லா வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிக்க கூடாது. இப்ப பாருங்க இதோட கலர் எல்லாம் கூட நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.